ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஜெம் ஸ்டோன்ஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, டைமண்ட் மெத்தட். அதே மெத்தட் தான் இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதையே ஏன் நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜுவல்லரி வந்து எப்படி பண்ணுறது, எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஜுவல்லரிலாம் பண்ணும்போது அதில் வர ஸ்டோன்ஸ்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கும்போது அது பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ போன முறை பண்ண அதே மெத்தடில் தான் இதையும் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் சில ஷேப்ஸ் வந்து போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் தோணுதோ அந்த மாதிரி போடலாம். இதையே போடணுன்னு அவசியம் இல்லை. இதை போட்டாலும் தப்பில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஷேப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஷேப்ஸ் எதுவும் ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் ஜெம் ஸ்டோன்ஸ் ட்ராயிங் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்கும். அதை மாடலாக வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம போன முறை பண்ண மாதிரி அதே மாதிரி தான் நான் டிஃப்ரெண்ட் கலர் வேறு கலரில் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்பிள் கலர் நான் எடுத்துருக்கிறேன். அதுலேயே ரொம்ப லைட் கலர் இருக்கும் இல்லையா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டார்க் கலர் எடுத்து அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அப்புறம் பிளாக் கலர் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் ஒயிட் கலரில் லைட்டாக நம்ம இப்போ நான் யூஸ் பண்ணுற பர்பிள் கலரை மிக்ஸ் பண்ணி ரொம்ப லைட் கலர் வரும் இல்லையா, அந்த லைட் கலரை தான் பேஸாக நான் லைட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு ஒயிட் பெயிண்ட்லேயே லைன்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே லைட் கலரை ஒரு சில இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டார்க் கலர் எடுத்து எனக்கு எங்கே டார்க் கலர் வேணுமோ அங்கே நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதே அந்த ஒயிட்டில் மிக்ஸ் பண்ண அந்த கலர்லேயே இன்னும் கொஞ்சம் பர்பிள் கலர் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டார்க்காக இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்து அதை கொஞ்சம் ஒரு சில இடத்துல நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோடு சேர்த்து பிளாக் கலர் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடய லுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரிஜினாலிட்டியாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடிங் லைட்டாக கொடுங்க. ஷேடோ இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒயிட் பெயிண்ட்லேயே வந்து அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். நமக்கு ஷேடோ அது எப்படி கொடுப்போம்டானா லைட் கலர் நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு அது மேலேயே எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் திரும்ப திரும்ப அது மேலேயே நான் தேய்ச்சிட்ருக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ஷேடிங் வந்து நல்லா கிடச்சிது. அதே மாதிரி சென்டரில் ஒரு ஓரமாக சைடில் என்ன பண்ணலாம், ஒயிட் கலரில் லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒயிட் கலரில் சின்னதாக மார்க் மாதிரி ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே இந்த ஸ்டோன் வந்து மினுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மேலேயே அந்த ஒயிட் கலரில் மறுபடியும் அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் அந்த அவுட்லைன்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமண்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் ஷேப் பண்ணுறேன். அதே மெத்தட் தான் ரெட் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸில் தோணுதோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஷேப்ஸ் போடும்போது இப்போ சர்க்கிள் பண்ணும்போது சென்டரில் அந்த சர்க்கிளோட ஷேப் சென்டரில் மறுபடியும் ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் ரேண்டம் லைன்ஸ் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் சைடில் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் ஷேப் போடுறேன். அதுக்கு சென்டரில் மறுபடியும் குட்டியாக ஒரு ஹார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைன்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரியல் ஸ்டோன் மாதிரியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் போடணும்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது
நம்ம ஜுவல்லரிஸ் போய் டிசைன் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அந்த அந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆல்ரெடி கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு கிளாஸஸையும் பார்த்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறவங்க நீங்களும் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி ஏதாவது ஒரு கிளாஸ் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு பிஸ்னஸாவோ இல்லை இன்னொருத்தருக்கு நீங்கள் டீச் பண்ணுற மாதிரியோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க்கிங் டைம்லாம் போக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போவே கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் முடிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக சர்டிஃபிகேட் இருக்குது. நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது வந்து நம்மளுடைய டேலண்ட்டை வந்து இன்னும் மேலே மேலே வளர்க்கும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ நம்ம வந்து என்ன வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒன்று கற்று வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டில் வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க நீங்களாம் கூட தாராளமாக உங்களுடைய ஒர்க்கிங் டைம் போக அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம்லாம் கூட இருக்கும் இல்லையா? அப்போது வேஸ்ட்டாக ஏதாவது ஷார்ட்ஸ் பார்க்குறதோ இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களா? அந்த டைமில் கூட இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுடைய டேலண்ட்ஸை உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் தான் நான் மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இதே மெத்தடில் வந்து மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸை கிளாஸில் இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்து நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை நான் பண்ண மொத்த ஸ்டோன்ஸையோட அந்த ஃபுல் இமேஜ். Thank you.